ரஜினி சார் என்ன சீமான் மாதிரி 2 வருஷம் ஒரு பொண்ணை தமிழ் பொண்ணை காதலிச்சுட்டு அவள் தமிழ் பெங்களூரில் பிறந்திருக்கிறா, அதெல்லாம் நான் வந்து கட்டிக்க மாட்டேன், இல்லை அவள் தமிழ்காரியாக இருந்தாலும் நான் கட்டிக்க மாட்டேன், நான் மராட்டி பொண்ணு தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு ரஜினி சார் கட்டினாங்களா? அப்போ சீமான்ட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வீட்டில் நிறைய நாய்ங்க இருந்துச்சுன்னா இந்த நாய்ங்கள்ட்ட கொஞ்சத்தை விட அதுங்கக்கிட்ட நன்றி கற்றுக்கோங்க. எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோ வந்து பிஜேபிக்கு வந்து ரிக்வெஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். தயவு செஞ்சு சீமான் அவர்களுடைய அந்த அலையன்ஸ் பற்றி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க அப்படின்ட்டு. இது வந்து பொறாமையில் வந்து சொல்லப்படுறதோ இல்லாட்டி ஏதோ ஒரு அனாலிசிஸ் இல்லாமல் சொல்லப்படுற விஷயமும் கிடையாது. இப்போ நான் ஆகட்டும், கல்யாண சுந்தரம் அவர்கள் மாதிரி ஆட்கள் ஆகட்டும், ராஜீவ்காந்தி அவர்கள் மாதிரி ஆட்கள் ஆகட்டும், யார் சீமானோட ஒரு கட்சியிலேருந்தோ அதை தாண்டி அவரோட ஏதோ ஒரு நட்புலேருந்தோ வெளில வரக்கூடியவங்களுக்கு வந்து வாழ்க்கைன்றது ஒன்றும் அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது. நிறைய ரிஸ்க்குங்க இருக்கும், நிறைய த்ரெட்ஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து எதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்கள்லாம் பார்த்துட்ருக்கிற ஒரு அரசியல் இருக்கோ, இது 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உட்காந்து கூட இருந்து அப்சர்வ் பண்ணும்போது அதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நான் வந்து பார்த்தேன். ஓகே, நம்ம படுறோம் அப்படின்றத விட நம்ம பண்ணிகிட்ருக்கிறதோ வந்து மக்கள் வந்து ஏமாறுறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து என்ன நீங்கள் வந்து கவனிச்சிட்ருக்கீங்களோ அது வந்து உண்மையானதான்னு கொஞ்சம் பாருங்கன்ற ஒரு முயற்சி தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சீமான் வந்து சினிமா துறையில் இருக்கிறதுனால தினம் ஷூட்டிங் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக தினம் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, நல்லா அந்த உடனே பப்ளிசிட்டிக்கு வந்து மீடியாவை கூப்பிட்டு வந்து வச்சு அவர் உச்சக்கட்ட கோவத்தில் கொந்தளிச்சார், வீரம் ஜாஸ்தி, அப்படி பேசினார் இப்படி பேசினார், அவங்களுக்கு செருப்படி பதில் கொடுத்தாங்க, இவங்களுக்கு செருப்படி பதில். இது வந்து ஒரு கிளீஷேயாக மீடியா வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயம். இது ஒன்றும் ஒரு பெரிய, அதாவது அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா தெரியுது. அதாவது அவர் கூட இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிரேட் ஆட்கள் யார் இருக்காங்களோ அவங்களாம் ஒரே அதை கொண்டாடிட்டு இருக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் மெச்சோர்டாக வந்து அரசியலை பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து இதெல்லாம் சும்மா ஒரு ஸ்டண்ட் மாதிரி ஏதோ நடக்கிற விஷயம் மாதிரி தான் வந்து இது தெரியுது. நீட் தேர்வில் வந்து ஆயிருக்கிற தற்கொலைன்றது இது ஒன்றும் இப்போ வந்த பிரச்சனை இல்லை. இது ஒன்று நேற்று நடந்த பிரச்சனைக்கு வந்து முந்தானே வந்து இன்னைக்கு கொந்தளிச்சாருன்றது இல்லை. எப்போ அனிதா ஒரு தற்கொலையிலே வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. அப்போவே வந்து நீங்கள் வந்து இதே கொந்தளிப்பு, இதே சென்டிமெண்ட்டு, இது மொத்தம் 3 பேர் பேசினாங்க. அந்த வீடியோ கூட நான் பார்த்தேன். அமீர் அவர்கள் பேசினார், இதே சீமான் பேசினார், பின்னாடி கலஞ்சியம் அவங்க இருந்தாங்க. இதே பாணி தான், இதே மாதிரி தான். எத்தனை பேரடா சாவு கொடுப்பீங்க, எத்தனை பேரடா சாவ போகிறாங்க உங்களோட இதை. அப்போது அனிதா சாவில் இதே பேச்சு தான். இப்போவும் கொந்தளிச்சுட்டே தான் இருக்காங்க. எத்தனை நாள் கொந்தளிப்பீங்க? கொந்தளிச்சுட்டு இருக்கிறதுனால வந்து தீர்வு கிடைக்க போகிறது இல்லைல்ல. இதை வந்து மக்களோட பிரதிநிதியாக நான் கேட்டுட்ருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு பிரதமரை பார்க்க முடியல, அதனால் நாங்கள் எங்கே தெருவில் நின்று போராடினோம் அப்படின்னா வந்து அதில் ஒரு மீனிங் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க, முந்தானத்து வந்து பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் அந்த செந்தில்குமார்ன்றவரை வந்து சொல்கிறார், சீமான் வந்து எங்களோட கட்சிக்காக வந்து பிரச்சாரம் பண்ணார், ஆனால் அவர் எங்கேயுமே அதை சொல்ல மாட்டார், நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து இல்லைன்னு அப்படின்னு அவர் அதை மறைப்பார் அப்படின்றார். இந்த பக்கம் சீமான் பார்த்தா வந்து பிஜேபியை வந்து எவ்வளோ வந்து டேமேஜ் பண்ண முடியுமோ அப்படி டேமேஜ் பண்ணுறாரு. ஏதோ அன்றைக்கெல்லாம் பீத்தி கொண்டாடுறாங்க எல்லாருமே வந்து சீமான் வந்து எல்லாருமே வளர விட்டு பார்ப்பாருன்னு. ஒரு கட்சிக்குள்ளே வந்து ஏதோ உங்கள் கட்சிக்குள்ளே எப்படி ஒரு நன்மை நடக்குதோ அதே மாதிரி பிஜேபிக்குள்ளே ஒரு அண்ணாமலைன்றவர் ஒரு ஐபிஎஸ் வராரு. அவர் வந்திருக்கிறத பற்றி உங்களோட உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொன்னால் அவர் ஒரு ஜோக்கர் அப்படின்னு அங்கேயே வந்து அடுத்தவங்களை மட்டம் தட்டுற ஒரு தன்மை வந்து சீமான் கிட்ட ரொம்ப நல்லா தெரியுது. அதெல்லாம் புரியறதில்லை. அதெல்லாம் விட்டுட்டு வந்து ஐயோ சீமான் எல்லாரையும் வாழ வைப்பார், இவங்களை வாழ வைப்பார், இவங்களுக்கு கொடி பிடிச்சாங்க, அவங்களுக்கு கொடி பிடிச்சாங்க. ஏன் அடுத்த ஒரு கட்சியில் வந்து வரக்கூடிய ஒரு பர்சன் வரட்டும், அவரோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் பண்ண போகிறார், எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கூட சீமானுக்கு இல்லை. யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா உடனே அப்படியே இன்செக்யூர், உடனே அவன் ஜோக்கர், இவன் ஒரு வேஸ்ட்டு, அது கேவலம். ரஜினி சார் நடத்த இப்படியே எல்லாரையும் பேச்சில் உட்காந்து மட்டம் தட்டி இது வந்து ஒரு பெரிய தமிழ்நாடை வந்து நான் வந்து மேம்படுத்த போகிறேன்றதுக்கு வந்து அது நல்லா வராது. ஒன்றும் இல்லை, நேற்று வந்து நான் வந்து பார்த்துட்டு இருந்தபோது பெங்களூரில் வந்து அல்சூர்ன்ற ஒரு இடத்துல வந்து ஒரு போர்டு வந்து போட்டிருந்துருக்காங்க.
அது வந்து கன்னடத்தில் எழுதியிருக்காங்க, தமிழ் எழுதியிருக்காங்க. அந்த கன்னட அமைப்பினர் வந்து அந்த 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 கடைக்காரங்களை வந்து தமிழில் அது வந்து அது எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த போராட்டம் பண்ணி எடுக்க வச்சுருக்குறாங்க. அந்த வீடியோவை சீமான் வந்து போட்டுட்டு, சீமானோட ஆட்கள் போட்டுட்டு, இதுக்கு வந்து ரஜினி சார் வந்து பச்சை தமிழ் நீ சொல்வியா அப்படின்னு சொன்னால் அது என்ன முட்டாளான ஒரு கேள்வி அது. நாம் தமிழர் கட்சியோட அலுவலகம் பெங்களூரில் இருக்குது. எதுக்கு வச்சுருக்கீங்க பெங்களூரில் நீங்கள்? அங்கே இருக்க தமிழர்களுக்காக தானே வச்சுருக்கீங்க. இப்போ அந்த அல்சூரில் வந்து எங்கே அந்த போர்டு எடுக்கப்பட்டுச்சோ அவங்களுக்கு அநியாயம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் அலுவலகத்துலலாம் வெட்டியாக தான் உட்காந்துருப்பாங்க நாம் தமிழர் கட்சியில். அவங்கள வச்சு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 2 கன்னட அமைப்புகள் வந்து ரக்ஷணா வேதிக்கைன்னு வாட்டாள் நாகராஜனை நடத்துகிறாங்க, இன்னொன்று வந்து சாரா கோவிந்தோன்னா வந்து நடத்துகிறாங்க. அவங்க 2 பேர்ட்டையும் பேசணும். இதுதான் வந்து முறை. அதை விட்டுட்டு அங்கே வீடியோ அங்கே யாரோ வந்து தமிழில் போர்டு எடுக்க வச்சாங்க அப்படின்னா வந்து ரஜினி சாருக்கு வந்து வீடியோ போட்டு கேட்டால் அது என்ன முட்டாளான மூவு? நீங்கள் சண்டை போடணுன்றதுக்காக ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தேர்ட் பர்சனாக உட்காந்து நாங்கள் மக்களாக உட்காந்து பார்க்கும்போது எங்களுக்கே அது ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்குது. ரஜினி சார் நான் சொன்னேன் இல்லையா, நான் நேரில் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் இந்த 2 பேரோட சண்டையை பார்க்கும்போது ரஜினி சாரை வந்து எதுக்கு இழுக்கணும் அப்படின்ற ஒரு மீனிங் இல்லாமல் இழுக்கப்பட்டுருக்கு. ரஜினி சார் என்ன சீமான் மாதிரி 2 வருஷம் ஒரு பொண்ணை தமிழ் பொண்ணை காதலிச்சுட்டு அவள் தமிழ் பெங்களூரில் பிறந்திருக்கிறா அதெல்லாம் நான் வந்து கட்டிக்க மாட்டேன், இல்லை அவள் தமிழ்காரியாக இருந்தாலும் நான் கட்டிக்க மாட்டேன், நான் மராட்டி பொண்ணு தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு ரஜினி சார் கட்டினாங்களா? ரஜினி சார் கட்டியிருக்கிற லதா அம்மா வந்து தமிழ்காரங்க, மர்மானம் எடுத்திருக்க தனுஷ் சார் வந்து தமிழ்காரங்க. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இப்போது கிட்டத்தட்ட ரஜினி சார் வந்து என்ன இனிமேல் நான் தமிழை நடிக்க மாட்டேன் கன்னடத்துக்கு போக போகிறேன்னா சொன்னாங்க. பச்சை தமிழனா எனக்கு என்னன்னே புரியல. இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணி தன்னோட உழைப்பில் வந்து எல்லாத்தையுமே மக்களுக்காக கொடுத்து அப்படிக்கோ எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி வரலைனாலும் ரஜினி சட்டை போய் நிற்பாங்க, தண்ணி ஓவராக வந்தாலும் வந்து சாப்பாட்டுக்கு போய் ரஜினி சட்டை நிற்பாங்க. ஆனால் கொஞ்சமும் இப்போ சீமான் பண்ணிட்டு இருக்கிற அந்த பொட்டை வேலைன்னு வாங்கல உட்காந்து பொம்பளைங்க மாதிரி உட்காந்து போட்டு கொடுத்துட்ருக்குற அசிங்கமான வேலையை பண்ணாமல் ஆமாம் என்னோட மக்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நான் எப்படி வந்து நான் என்ன எனக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பட்டிருக்கோ அந்த ஒரு கடமையில் நான் பண்ணிட்டு போயிட்டுருக்கணும். அதை தான் ரஜினி சார் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு வந்து யாரை கூப்பிடணுன்னே தெரியல. இப்போது பிஜேபி கூட நல்ல உறவில் தான் இருக்கீங்க, போய் சைலண்ட்டாக போய் கேம்பெயின் பண்ணிட்டு காசுக்காக தானே பண்ணிட்டு வந்திருப்பாரு. அப்படி காசுக்காக வந்து பண்ணிட்டு இருக்கும் சைலண்ட்டாக பண்ணிட்டு வர மாதிரியே பிரதமரை போய் அதே மாதிரி போய் பார்த்துட்டு இந்த மாதிரி நீட் தேர்வால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நிறைய மாணவர்களாக இறந்து போயிட்டுருக்காங்கன்னு போய் முறையாக போய் பிரதமர்கிட்ட பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம்? தினம் ஷூட்டிங் பண்ணிவிட்டு ஒரு சீன் போட்டுன்னு உட்காந்து ட்ராமா போட்டுன்னு இருக்கிற மாதிரி உடனே ப்ரெஸ்காரங்களை கூப்பிட்டு ஐயோ அவர் கொந்தளிச்சார் இங்கே பார்க்கணும், அடுத்தாப்பில் பூகம்பம் ஆகப்போகுது, அடுத்தாப்பில் சுனாமி ஆகப்போகுது. என்ன ஆச்சு? என்ன பண்ணாலும் அசராத ஒரு கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அந்த பக்கம் என்னன்னாலும் உட்காந்து லாஜிக்காக பேசிட்டு போகிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட். இது எங்களுக்கே புரியுது. எதுக்கு சீமான் வந்து இந்த ஒரு தேவையில்லாமல் உட்காந்து ட்ராமா போட்டுக்கிட்டே இருக்கணும்? 2 நாள் அந்த நீட்டு வச்சு பெரிய ஹீரோயிசம் ஐயோ அப்படி இப்படி என்னை மிரட்டிப்பாருன்னு சொல்கிறதுக்கும் அங்கே எனக்கு வாடகை கட்டுற காசு இல்லைன்னு சொல்கிறதுக்கும் டேலியே இல்லை, டேலி ஆக மாட்டேங்குது. இதை நீங்கள் வெறும் சீமானை வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இப்படியே பஜனை பண்ணிட்டு போய் முதல்வர் ஆக்கி அப்புறம் எல்லாரும் இப்போ என்ன ரஜினி சார் வந்து சொன்னாங்க, ரஜினி சார் என்ன சொன்னாங்க, அம்மா ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி வந்துச்சுன்னா கடவுளோட கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். ஆனாலும் அதை சொன்னவரே கூட பாவம் கொஞ்சம் கரணை கொண்டு எல்லாருக்கும் தனியாக கொடுத்தேன் சாப்பாடை கொடுத்துன்னு காப்பாற்றிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சீமான் எப்படி ஒரு முட்டாள்னா அஇஅதிமுக அரசுக்கு இவர் தான் போய் கேம்பெயினே பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த அரசு இப்போ முதல்ல திருடன் தமிழ்நாட்டு மக்கள் கத்துனா முதல் திருடனே ஓவன் கத்தனா, அந்த மாதிரி இந்த அஇஅதிமுக அரசுக்கு வந்து கேம்பெயின் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததே சீமான் தானா. அப்புறம் அந்த ஆட்சிக்கு வந்து ஆப்போசிட்டாக முதல்ல வந்து களத்தில் இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ணுறதும் சீமான் தானா. அது எங்கேயாவது அந்த ஏதாவது ஒரு தலை வால் ஏதாவது இருக்காதுல்ல? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள். பேச்சு எடுத்தா அவங்க பொறாமையில பண்ணுறாங்க, அவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க. யார்? நாங்களா? இன்ஃபேக்ட் நாங்கள் தான் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக வைஸாக உட்காந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு. நீங்கள் சும்மா தெருவில் இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ணி ட்ராமா போட்டுட்டு தமிழ்நாடை நான் மேம்படுத்த போகிறேன்றதை பற்றி இல்லை. இப்படி ஒரு விஷயத்துக்கும் தெருவுக்கு இறங்கி போராடணும் அப்படின்னா வந்து எத்தனை பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறீங்க? அப்போ சீமாண்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வீட்டில் நிறைய நாய்ங்க இருந்துச்சுன்னா இந்த நாய்ங்கள்ட்ட கொஞ்சத்தை விட அதுங்கக்கிட்ட நன்றி கற்றுக்கோங்க. பிற மாநிலக்காரங்க நிறைய பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. அது எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், அம்மா ஜெயலலிதா அவர்களை வந்து கர்நாடகாக்காரி மேல்கோட்டைக்காரின்றாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா என்ன தெரியல. காவேரி தண்ணி பிரச்சனையில் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தபோது
அம்மாவுக்கு எதிராக வந்து கன்னட அமைப்பினர் வந்து உயிரோடு இருக்கும் போதே அம்மாவுக்கு வந்து திதி கொடுத்தாங்க. அது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு செயலாக இருந்திருக்கும். அவங்க அந்த கோபத்தில் அதை பண்ணாங்க. ஆனால் அம்மா வந்து தமிழர்களுக்காக அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஏதாவது சீமான்லாம் வந்து ஏதாவது வந்து அதுக்கு ஏதாவது சொன்னாங்களா? என்ன இப்படி ஒரு முதல்வருக்கு போய் இப்படி உயிரோடு இருக்கும்போது இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏதாவது எதிர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு? எல்லாரையும் சும்மா கிளப்பி விட்டுட்டு தன் வீட்டில் நல்லா பத்திரமா உட்காந்துக்கணும் இல்லையா?